ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல ஒரு குழிப்பணியாரம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லா மெத்துண்டு இருக்கும். இது செய்வது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கீழே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுவும் நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி இந்த குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி மேல் தோல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 கப்பு கோதுமை மாவு, அதோட 1/4 கப்பு ரவை, 3/4 கப்பு வெல்லம், 2 ஏலக்காய், அதோட 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் 250 ml கப்பில். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். அதோட 1/2 கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஊற்ற முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம். ஸோ குழிப்பணியார கல்லை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ குழிப்பணியாரத்தில் மாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிறலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த குழிப்பணியாரம் நல்லா குண்டு குண்டாக நல்லா பந்து மாதிரி வரும். ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா நம்ம வெல்லம் இந்த பாலெல்லாம் சேர்த்துக்கிறனால கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சும்மா வேக வச்சு கொடுக்குறத விட இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா எல்லா பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்துட்ட பின்னாடி எடுத்திங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு இது 25 குழிப்பணியாரங்கள் வந்துச்சு இந்த மாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பாய்.